இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு வந்திருக்கிறது பிளாக் தண்டர் தீம் பார்க்கு. தீம் பார்க்குன்னொன்னே வழக்கம் போல டீ கடையான்னு கேட்டு சிரப்படுத்தக்கூடாதும்மா. இது வந்து தண்ணிலாம் இருக்கும், நிறைய கேம் இருக்கும், நீங்க போய் நல்லா விளையாடலாம். அவ்வளவுதாம்மா, போய் நல்லா உள்ள போய் சுத்தி பாருங்க. அது எப்படி தீம் பார்க்னா ஒண்டர்லான்னு எழுதி இருக்கணும்ல, இங்க பிளாக் தண்டர்னு எழுதி இருக்கு. போய் சொல்லி ஏமாத்த பாக்கிரோ? ஏம்மா, ஒண்டர்லாவும் தீம் பார்க்கு தான்மா, பிளாக் தண்டரும் தீம் பார்க்கு தான். அது வேற இது வேற. யாரை ஏமாத்த பாக்கிரு? எனக்கு சின்ன பிள்ளையிலே காது குத்தி லோலாக்கெல்லாம் போட்டாச்சு, இன்னொரு தடவை குத்த பாக்காதீங்க. ஏல ஆரஞ்சு மண்டையா, டூர் பொறுப்பு பூரா நீ பார்த்துக்கோன்னு உன்ட்ட ஒப்படைச்சது எல்லாத்தையும் நான் பேசுவேன், நீ சும்மா நின்று வேடிக்கை பார்க்கவா? அவ கேட்கல, பதில் சொல்லு. நானா பதில் சொல்லணும்? பிறவு யாரு பதில் சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்க? டூருக்கு ஒழுங்கா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒழுங்கா கூட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு 1 மாசம் சம்பளத்தை போனஸா தாரேன்னு சொன்னோம்ல. சம்பளம் வேற வாங்கல இந்த மாசம். நீ சம்பளம் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும், சம்பளம் வேணும். அதுலலாம் கையை வச்சிடாதீங்க. இப்போ என்ன, ராதாக்காக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதானே? நான் நல்லா புரிய வைக்கேன். சொல்லி புரிய வை. இருங்கம்மா, யாருக்கெல்லாம் புரியலையோ நல்லா கேட்டுக்கோங்க. ஆரஞ்சு மண்டையை இப்போ அழகா சொல்லி புரிய வைப்பான். ராதாக்கா, அது வேற தீம் பார்க்கு, இது வேற தீம் பார்க்கு. தலைவரே, என் பையனை பாத்தீங்களா? என்ன அழகா புரிய வச்சிருக்கான்னு. அவனுக்கு ஒரு பிரைஸ் கொடுங்க. ஆமா, ரொம்ப அழகா புரிய வச்சுட்டான். இப்போ பிரைஸ் ஒண்ணுதான் கேடு. இங்க பாருப்பா ஆரஞ்சு மண்டையா, எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. ஏக்கா இருங்கக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லுதேன். இப்போ கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்குதீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேரி பிஸ்கெட் இருக்கு, பிரிட்டானியா பிஸ்கெட் இருக்கு, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் இருக்கு, எத்தனை பிஸ்கெட் இருக்கு. எல்லாமே பிஸ்கெட்டு தான், ஆனால் கம்பெனி வேற வேற தானே. அதே மாதிரி ஒண்டர்லா ஒரு கம்பெனி, இந்த பிளாக் தண்டர் ஒரு கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லுதியா? இப்போ நல்லா புரியுது. சரிம்மா, உள்ள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போங்க. மற்ற ஆட்கள்லாம் அங்கிட்டு போய் ஒரு வாரமா உட்காருங்க. டிக்கெட் நாங்களே எடுத்துட்டு போகணும். பிறகு நானாமா எடுக்க முடியும், நீங்க தான் எடுக்கணும். தலைவரே, டிக்கெட் சார்ஜ் எவ்வளவு? ஏமா, பெரிய ஆட்களுக்கு 990 ரூபாமா, சின்ன பிள்ளைகளுக்கு 850 ரூபா. அப்பா, 990 ரூபாயா? அப்பனா 1000 ரூபாய் கிட்ட வருது. ஆமா செல்லத்தையக்கா, 1000 ரூபாய் கிட்ட வருது. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க எடுத்துட்டு போங்க. மற்ற ஆட்கள்லாம் போய் பஸ்ஸில் ஏறி ரூம்ல போய் இருங்க. சாயந்தரம் எல்லாரும் வந்த பிறகு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ஊரை பார்த்து கிளம்புவோம். என்னது, துட்டு இல்லாத ஆட்கள்லாம் பஸ்ல போய் ரூம்ல உட்காரணுமா? அது எப்படி? நீங்க எல்லாரும் சுத்தி பாப்பீங்க, துட்டு இல்லாத நாங்கலாம் ரூம்ல போய் சும்மா கிடக்கணுமோ? ஏமா, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? நீங்க தாம்மா துட்டு கொண்டு வந்திருக்கணும். துட்டுலாம் இல்ல, நீங்க போட்டு கூட்டு போங்க. நான்லாம் துட்டு போட முடியாதுமா, என்கிட்டலாம் துட்டு கிடையாது. துட்டு இருந்தா போங்க, இல்லைன்னா போய் ஒரு வாரமா உட்காருங்க. என்ன தலைவர் என்னாச்சு இப்படி சொல்லுவீங்க? எப்பவும் நீங்க தானே துட்டு போட்டு கூட்டு போவீங்க, அதனால நீங்க போடுவீங்கன்னு நினைச்சிட்டு நாங்க துட்டு எதுவுமே கொண்டு வரலையே. ஏம்மா, உங்களுக்கே நியாயமா இருக்காம்மா? ஊருக்குள்ள வந்து இறங்கினோடனே ஒரு ரயிலில் கூட்டு வந்தேன்லம்மா, அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட்டுமா. நான் தான் போட்டேன். எல்லாருக்கும் ரூம் வாடகை கூட கொஞ்சம் போட்டு நல்ல ரூமா புக் பண்ணி வச்சிருக்கேன். அது போக போட்டிங் போனதுக்கு நான் தான் செலவழிச்சிருக்கேன். நேற்று முந்தா நேற்று போய் ஒரு ரூம்ல போய் தங்கணுமே, குட்டி குட்டியா ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு ஒரு ஆளுக்கு வாடகை 500 ரூபா, அதையும் நான் தான் கொடுத்துருக்கேன். சாப்பாட்டு செலவு வேற 2-3 தடவை நான் தான் கொடுத்துருக்கேம்மா. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு வேற துட்டு கொடுன்னா நான் எப்படிமா கொடுக்க முடியும்? அதுக்கு நீ இப்படி சொன்னா எப்படி? கூட்டு வந்து இடத்துல துட்டு தர மாட்டேன்னு சொல்லுவீரு? தலைவர் என்னாச்சி, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? உங்களை நம்பி தானே நாங்க ஊருக்கு வந்திருக்கோம். துட்டு இல்லாத ஆட்கள்லாம் ஒரு வாரமா போய் உட்காருன்னு சொல்லுதீங்க. இந்த இடத்த பார்க்காம போயிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடையுமா? ஏய் அப்பா, அழுது தொலைக்காதம்மா, கொடுத்து தொலைக்கேன். தலைவரே, துட்டு போட்டு கூட்டிட்டு போங்க தலைவரே. ஊருக்கு போன உடனே நாங்க எல்லாரும் துட்டை திருப்பி கொடுத்துருதோம். எல்லாரும் திருப்பி கொடுத்துருவீங்கன்னு தெரியுமா? இருந்தாலும் முதலே சொல்லிக்கிடணும்ல, அதான் சொல்லுதேன். நானே துட்டு போட்டு டிக்கெட் எடுக்கேம்மா. அதானே பார்த்தேன், தலைவர் டிக்கெட் எடுக்காம எப்படி இருப்பாரு? ஏம்மா, உங்க 2 பேருக்கு துட்டு போட முடியாதுமா. நீங்களாம் துட்டை திருப்பி தருவீங்கன்னு நம்பிக்கையே இல்லை. என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுதீங்க? எங்களை பார்த்தா துட்டை ஏமாத்துறவளுக்கு மாதிரியா இருக்கு. ஆமாம்மா, அப்படித்தான் இருக்கு. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீரு? அதெல்லாம் ஏமாத்த மாட்டோம், கரெக்டா கொடுத்துருவோம். நீ துட்டு கொடுக்க மாட்டேன்னு இந்த ஊருக்கே தெரியுமா? அப்படியே உனக்கு துட்டு வேணும்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல வெள்ளை பேப்பரா பெரிய பேப்பரா பார்த்து எடுத்து அதில் வந்து இன்னைக்கு இந்த தேதியில் தலைவர்கிட்ட இருந்து தீம் பார்க்கு போகிறதுக்கு இவ்வளோ துட்டு வாங்கியிருக்கேன், இதை இந்த தேதியில் நான் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன், இப்படிக்கு ராதா செல்வி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. கையெழுத்து தானே போட்டு தாரேன். ராதா, என்ன நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டு தாரேங்க? எதுவும் பிரச்சனை ஆயிர போகுது. சும்மா இரு செல்வி, வெறும் கையெழுத்து தானே கேட்காரு. நம்ம என்ன துட்டையா திருப்பி கொடுக்க போறோம்? கையெழுத்து தானே, கழுதையை போட்டு கொடுத்துட்டு போவோம். கையெழுத்து மட்டும்தான் போட போறோமா? நான் கூட துட்டை திருப்பி கொடுக்கணுமோன்னு பயந்துட்டேன்.
இப்படி தெரிஞ்சிருந்தா ஊருக்கு வந்த அன்னைக்கே ஒரு 4-5 கையெழுத்து போட்டு விட்டு துட்டா வாங்கி செலவழிச்சிருப்பனே. என்ன செய்ய செல்வி, அந்த ஐடியாலாம் இப்போ தானே வருது. தலைவரே, நாங்க துட்டெல்லாம் கரெக்டா திருப்பி கொடுத்துருவோம். நாங்களும் எதுவும் கையெழுத்து போட்டு தரணுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்களாம் கரெக்டாக துட்டு கொடுத்துருவீங்க. அவளுக்கு 2 பேரும் தான் ஏமாத்துவாளுங்க. தலைவர் அங்கு, நீங்க யாருக்கும் துட்டு போட வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நானே துட்டு போட்டு கூட்டு போயிருந்தேன். அப்படியாம்மா, சரி. அப்பனா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கூட்டு போயிருதியா? சிம்ரன், நீ எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்க போற? சரி, அப்பனா டிக்கெட் எடுத்துரு. நாங்க ஊருக்கு போய் துட்டு கொடுத்துறதோன்னே. லட்சுமி ஆண்டி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுவீங்க? நான் இருக்கும்போது நீங்க எல்லாம் துட்டு இல்லைன்னு கவலைப்படலாமா? துட்டை திருப்பி தரேங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அதுக்கு இல்லம்மா, துட்டு வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல. ஓஹோ, என்னைய நீங்க யாரும் உங்க வீட்டு பிள்ளையே நினைக்கல, வேற ஒருத்தியா தான் நினைக்கீங்க. அதான் வாங்கின துட்டை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கீங்க. சரி சரி, நீங்க துட்டை திருப்பி கொடுங்க. நான் இனிமே உங்க யார்ட்டையும் பேசவே மாட்டேன். ஏமா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என் பிள்ளைகள் மாதிரி தான் உன்னையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இப்போ என்ன, துட்டை திருப்பி கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, நாங்க கொடுக்கலாமா? சிம்ரன் தங்கம், அப்படியே இந்த பக்கம் 2 அக்கா இருக்கோம் பாத்தியா, எங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுருமா? யாரு நீங்க? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதே. என்னம்மா இப்படி சொல்லிட்டே? நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம். பழகிருக்கோமா? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகினேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? என் வாழ்க்கை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு திட்டத்துக்கு மேல திட்டமா போட்டுக்கிட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு நான் டிக்கெட் வேற எடுக்கணுமோ? நாங்க என்னமா செஞ்சோம்? நாங்க ஒண்ணுமே செய்யலையே. தெரியும் தெரியும், நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன, டிக்கெட் எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்க முடியாது. என்ன செய்வீங்க? அவ்வளவுதானே, ரைட் விடு. மர்மோளே, அதான் சிம்ரன் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டால, இப்போ எதுக்கு கண்ணீர் அப்படியே சோறு சோறுன்னு வடிஞ்சுக்கிட்டு இருக்கு? எத்தே, நம்ம தலைவர் நல்லவரா தானே இருந்தாரு. திடீர்னு என்ன ஆயிட்டு? துட்டு கொடுத்தாதான் உள்ள போகணுங்காரு, இல்லைன்னா போகக்கூடாதுங்காரு. பைத்தியம் பிடிச்சிட்டோ? வேணா மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போன் அடிப்பு மாத்தே. ஏட்டி, என்ன இப்படிலாம் பேசுத? பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ? சரி, நம்ம எப்படியும் துட்டு கொடுக்கணும்ல. சரிம்மா, எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போங்க. ஐயோ பாவம், அந்த மனுஷன் உள்ள போங்க உள்ள போங்கன்னு எத்தனை தடவை சொல்லுதாரு. எல்லாரும் உள்ள போங்களேம்மா. இந்த செல்வியை ஃப்ரெண்ட் பிடிச்சதுக்கு பதிலா இந்த சிம்ரன் பிள்ளைவாவது ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் செய்யுதா, நம்மளும் நல்ல சொகுசா இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள முட்டாத்தனம் பண்ணிட்டனே, இப்படி தெரியாமல இருந்துட்டேன். ஊருக்கு போன உடனே முத வேலையா ஒரு பெரிய கத்திரிக்கோல் எடுத்து இந்த செல்வி ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு வெட்டி வெட்டி தூக்கி தூர வீசிடணும். ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போறீரு? சறுக்கிக்கிட்டு வாங்க. அதுக்கு தானே பயமா இருக்கு. நீங்களாம் ஒரு ஊருக்கே தலைவரா? சொல்லிக்கிட்டதுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு சறுக்கு வழுக்கு பயப்படுதீரு. நாளை எப்படி சறுக்கி வந்து விழுந்தேன். உனக்கு என்னம்மா பைத்தியம்? நீ வருவ, நான் வர முடியுமா? என்ன சொன்னீரு? ஒன்றும் சொல்லலை தாயே, இந்த வாரேன். இங்கே பாத்தியா, பாதி தூரத்துக்கு வந்துட்டேன். என்னைய பார்த்து பயப்படுதேன்னு சொல்லுது. ஆமாம், பாதி தூரம் வந்தீரு. சின்ன பிள்ளை கூட இவ்வளோ நேரத்துக்கு 4 தடவை வந்திருக்கும். வேகமாக விருட்டுன்னு வர்றதை விட்டுட்டு அப்படியே தடவிக்கிட்டு வாராரு. இழுக்காத இழுக்காத ராணி, காலை பிடிச்சி எதுக்கு இழுக்க? விடு. இங்கே வரைக்கும் வந்துட்டீர்ல, பிறகு எதுக்கு பயம்? தண்ணிக்குள்ள வந்து குதிக்க வேண்டியதானே? அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காரு. வாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஏங்க, அங்க பாருங்க, தலைவர் எப்படி தவக்கா நீச்சல் அடிச்சிட்டு கிடக்காருன்னு. உங்களுக்கு தான் விளையாடவே தெரியல. வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் குளிப்போம். எனக்கு தவக்கா நீச்சல் அடிக்க தெரியாதே. அண்ணா, தலைவர் அடிக்காருல்ல, பார்த்து கத்துக்கோங்க. தவக்கா நீச்சலா? தலைவரே, தவக்கா நீச்சல் எப்படி அடிக்கணும்னு சொல்லித்தாங்களே. இந்த லட்சுமி ஒய்யாம என்னை சத்தம் போட்டுட்டே இருக்கா, ஒரு நீச்சல் அடிக்க தெரியுதான்னு. எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க தலைவரே. நானே என் பொண்டாட்டி கீழே இழுத்து போட்டாலேன்னு கோவத்தில் இருக்கேன். பேசாம போப்பா. ஏங்க வாங்க, அதே மாதிரியே நானும் உங்களை இழுத்து போடுதேன். அப்பதான் நீங்களும் நீச்சல் கத்துக்கிடுவீரு. லட்சுமி, அப்படியே மேல இருந்து சறுக்கி வர சொல்லணும். பாதி தொலைவு வந்துகிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுறணும். அப்படியாக்கா? சரி, அதே மாதிரியே நானும் செய்யுதேன். மழை வருது குடை கொண்டு வா. பாத்திமா, உன் பேரன்பிலே. இந்த இடத்துல குளிக்க நல்ல ஜாலியா இருக்கு. ஒரு சோப்பு மட்டும் இருந்தா போதும், நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு போயிருவேன். இந்த டூருக்கு வந்து இதோட 3 தடவை குளிச்சுட்டேன். ஊர்ல இருந்தேன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன். இங்க என்ன ஒய்யாம குளிக்க வைக்காங்க. இருந்தாலும் குளிக்கிறது நல்ல ஜாலியா தான் இருக்கு. வீட்டுக்கு போய் தினம் குளிச்சிட வேண்டியதான். என்ன துபாய் அங்கிள், இங்க நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏ பாப்பா, சோப்பு எதுவும் வச்சிருக்கியா? சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, இங்க சோப்பு போட்டெல்லாம் குளிக்க கூடாது. சோப்பு போட்டு குளிச்சா தானே நல்ல அழுக்கு போகும். இது விளையாடுறதுக்கு தான் வச்சிருக்காங்க. நீங்க இங்கெல்லாம் குளிக்க கூடாது. அண்ணாச்சி, அதான் குளிக்கிறதுக்கு அங்கே அருவி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் குளிக்க வேண்டியதானே? அருவியில் நல்ல தண்ணி கொட்டுது, அங்கே போங்க. வேண்டாம் தங்கச்சி, அங்கெல்லாம் நல்ல நிறைய கூட்டமா இருக்கு. நம்மளுக்கு கூட்டம்லாம் ஒத்து வராது. பிள்ளைகள் போய் குளிக்கட்டும், நான் இங்க தனியாவே குளிச்சுக்கிடுதேன். அப்படியா? நீங்கள் கடங்க, நாங்கள் போய் அருவியில் குளிக்க போகிறோம்.
சந்தோஷமா போய் குளிங்க தங்கச்சி, நான் இங்கேயே கிடக்கேன். நெட்டச்சி வா நம்ம போவோம். குளிக்கும் போது மாலாக்கா சொன்ன மாதிரி முறுக்கு தின்னுக்கிட்டே குளிச்சா நல்லா இருக்கும். முறுக்குக்கு எங்கே போக? ஐயோ ஞாபகப்படுத்தாத, எனக்கு வேற பசி கொள்ளுது. செல்வி, அவளுகளா நல்ல தண்ணியில போய் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டு கிடக்காளுங்க. நம்ம ரெண்டு பேரும் என்ன இங்க உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு இந்த ஊஞ்சல்ல ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை ராதா. இத பார்த்த உடனே ஏறி உட்கார்ந்துட்டோம்ல. இதுல நல்லாத்தான் இருக்கு. ஆட்டி விடுறதுக்கு யாராவது ஆள் இருந்தா நல்லா இருக்கும். நம்மளே ஆடணும்னா கஷ்டமா இருக்கே. நம்மளுக்கு ஊஞ்சல் ஆட்டெல்லாம் எவளும் வரமாட்டா. நம்மளே ஆட்டிக்கிட வேண்டியதான். செல்வி, அங்க பாரு, நம்ம எதிரி வாரா. இவளா? சரி சரி, வரட்டும். நம்மளுக்கு என்ன என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? வாட்டர் கேம்ஸுக்கெல்லாம் போலையா? நாங்க எப்படி போனா உனக்கு என்னம்மா? நீதான் எங்களுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டியே. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஒரு சாப்பிட்றதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேங்க. உன்னைய நம்பிதான் நாங்க துட்டு கொண்டு வராம வந்திருக்கோம்னு சொல்லிட்டோம். அப்பவும் நீ துட்டு தரமாட்டேன் நிக்க. பிறகு என்னம்மா சம்மந்தம் இருக்கு? ஏன் துட்டு துட்டுன்னு இப்படி பேயா அலையுதீங்க? நீ அலையலையம்மா, நீ அலையலையா? ஆரஞ்சு மண்டைய வேணும், அந்த சிம்ரன் பிள்ளை வீடு வேணும், அது இதுன்னு கேட்க அதெல்லாம் துட்டுக்கு தானே. நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கும் துட்டு வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நீ மட்டும் துட்டு வேணும்னு ஆசைப்படலாம், நாங்க மட்டும் ஆசைப்படக்கூடாதோ? சரி, இப்ப என்னதான் செய்யணும்? அப்படி வா வலிக்கு. ஊருக்கு போன பிறகு ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணமா. ஐயோ, அந்த கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். எங்க உதவி இல்லாம எப்படிமா கல்யாணத்தை நிறுத்துவ? ஆனா நீங்க துட்டு துட்டுன்னு கேட்டுட்டே இருக்கீங்களே. உதவி செய்யுதும்ல, அதுக்கு வேற என்ன கேட்க போறோம்? எங்களுக்கு 10 லட்சம் தாரேன்னு சொல்லியிருக்கேல்ல, கண்டிப்பா கொடுத்துடணும். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா 10 லட்சம் தந்துருவேன். ஆளுக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு நாங்க செட்டில் ஆயிருவோம். இல்ல, நீங்க தப்பா சொல்லுதீங்க. நான் மொத்தத்துல 10 லட்சம் தாரேன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க ஊருக்குள்ள போய் உங்களுக்கு 10 லட்சம் இவங்களுக்கு 10 லட்சம் தாரேன்னு சொல்லிக்கிட்டு அலையிற மாதிரி தெரியுது. எல்லாரும் பேசுறாங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் பேசுதாளுகளா? நாங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லலையே. ஆனா அன்னைக்கு மாலாக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து 10 லட்சம் நிம்மி பிள்ளைகிட்ட கேட்டு இருக்காங்க. அதனாலதான் அவளுக்கு இப்படி சுத்திக்கிட்டு அலையுதாளுக அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே. ஒட்டு கேட்டிருக்காளுங்க செல்வி, நம்ம பேசுறத பூரா ஒட்டு கேட்டிருக்காளுங்க. நம்ம திட்டமெல்லாம் அவளுகளுக்கு தெரிஞ்சிட்டோ, அதனாலதான் நம்மளை போட்டு இந்த பாடு படுத்தியிருக்காளுங்க. திட்டம் தெரிஞ்ச என்ன செல்வி, நம்ம வேற திட்டத்தை போடுவோம். இங்க பாருமா நிம்மி, நாங்க உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம். ஆனா டூர் முடியற வரைக்கும் எங்க செலவை நீ தான் பாத்துக்கிடணும்னு சொன்னோம்ல. அதுக்கு நீ எங்களை என்ன பாடு படுத்தி விட்ட தெரியுமா? உன்னைய நாங்க எதிரியா நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணி விட்டுட்ட. அதான் டூர் முடிஞ்சிட்டுல்ல, இப்ப எனக்கு உதவி செய்யுங்க. சரியான ஆளாதாமா இருக்க. செலவு பூரா பார்த்து முடிச்சு நாங்க கஷ்டப்பட்டு லோல் பட்டு லொங்கடிச்சு வந்த பிறகு இப்ப வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்க. சரி சரி, நடந்து முடிஞ்ச கதையை விடுங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்ப நீ வந்து எங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும். இப்ப ஊருக்கு வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சோறு கூட இல்லாம 2 நாள் சோறு சாப்பிடாம அந்த லட்சுமிகிட்ட போய் சோறு ஆட்டைய போட்டு வந்து அது இதுன்னு நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில வந்து நாங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டோம் பார்த்துக்கோ. இதுக்கெல்லாம் நீ எங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும். ஆளுக்கு 10,000 ரூபா எடுத்து கீழே வை. அதுக்கு பிறகு நம்ம திட்டத்தை போடுவோம். 10,000 ரூபாயா? அவ்வளவு துட்டு இல்லையே. 10,000 ரூபாய் இல்லைன்னா 10 லட்சம் எப்படிமா தருவ? சரி சரி, தந்து தொலைக்க. அப்படி வா வலிக்கு. 10,000 ரூபாய் எடுத்து வை. அதுக்கு பிறகு நம்ம 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை எப்படி நிறுத்தன்னு திட்டத்தை போடுவோம். சரி, நான் தந்துருதேன். வாரான் வாரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே. ஏய் ஜாலி ஜாலி. நான் எத்தனையோ போட்டில் கப்பல்லலாம் போயிருக்கேன்ப்பு. இதை மாதிரி ஒரு ரயிலில் போனதே இல்லைப்பு. நல்ல ஜாலியாக இருக்கு. ஏ பிள்ளைகளா, இங்க பாருங்க. மாலாக்கா பட்டம்மா பாட்டி குரல் கேட்கல, எங்கேயோ இருந்து கூப்பிடுதாங்களோ? குரல் கேக்கு, ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஏ பிள்ளைகளா, இங்க பாருங்க மேல. அட பட்டம்மா பாட்டி, பொக்கவாய் தாத்தா, மீன் குட்டி, ஆரஞ்சு மண்டையன், எங்கே கிளம்பிட்டீங்க? ரயில்ல போற மட்டி, ஜாலியா இருக்கு. இவங்க கூட மேலே ஏறி ரயிலில் போகிறாங்க. நம்ம சும்மா சுற்றிக்கிட்டே அலையுதோம். ஹாய்.
ஏம்மா பயமா இல்லையா? ஜாலியா இருக்கு பிள்ளைகளா. ஏல ஆரஞ்சு மண்டையா, நீ என்ன இவங்க கூட சுத்திக்கிட்டு அலையுத? நான் எங்க ஆசைப்பட்டு வந்தேன், எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க. சரி ஐயோ பாவம், எங்கேயும் கீழே கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதான் ஒரு பாதுகாப்புக்கு பின்னாலே உட்காந்துட்டு வாரேன். நம்ம ஊர்க்காரங்களை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை தானே. பாரு பாரு. நீங்களே எங்க சுத்திக்கிட்டு அலையுதீங்க? நீங்க எதுலேயும் விளையாடலையா? நாங்களாம் அருவியில் போய் குளிக்க போகிறோம். சிம்ரன் எங்கக்கா? அவள் ஏற்கனவே அருவிக்கு போயிட்டா, நாங்களும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆ சரிக்கா, போயிட்டு வாங்க. பாய் பிள்ளைகளா. பாய் பாய். செல்வி, ஊஞ்சல் ஆடி களைச்சு போயாச்சு. அடுத்து எங்க போக? எங்கனாலும் போவோம் ராதா. அந்த நிம்மி பிள்ளைகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியா முடிவுக்கு வந்தாச்சு. அந்த பிள்ளையும் துட்டு தாரேன்னு சம்மதிச்சிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப எங்கனாலும் போய் விளையாடலாம். அந்த கீழே அருவியில் எல்லாரும் குளிக்காங்க பாரு. அந்த ஆத்து தண்ணியில போய் நீச்சல் அடிப்போமா? ஆட்டும் வா, நல்ல நீச்சல் அடிச்சு விளையாடுவோம். மேகம் கருக்குது, டக்குச்சிக்கு டக்குச்சிக். மின்னல் சிரிக்குது, டக்குச்சிக்கு டக்குச்சிக். சாரல் அடிக்குது. டக்குச்சிக்கு டக்குச்சி. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறதே. என் மேனில அடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறதே. ஜாலியாக இருக்கு டி. நம்ம ஊரில் ஆற்றுல மட்டும்தான் குளிப்போம், இங்கே அருவியில் குளிச்சு ஆற்றுல விளையாடுறோம். ஜாலியாக இருக்கு. ஆண்டி, இது ஆறு கிடையாது, ஆறு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எதா இருந்தா என்ன டி, குளிக்க நல்லா ஜாலியாக இருக்குல்ல. அருவி தண்ணி மேலே எப்படி வந்து உழுது பாரு. எப்பா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில குளிக்கும் போது அப்படியே கஷ்டம்லாம் காணாம போயிருது. சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு டி கஷ்டத்தை பற்றி பேசுதே? ஆமா அத்தை பாட்டி, நீங்க சொல்றது உண்மைதான். கஷ்டத்தை பத்தி பேசவே கூடாது. கிட்டி பிள்ளைலாம் பத்திரமா இருக்காளுங்களா? ஆமா இளிச்சக்கா, ஆளுமே இல்லாம சின்ன பிள்ளைங்க நல்லா ஜாலியா விளையாடலாங்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்து விட்டுட்டு வந்திருக்கேன். அவளுக்கு அங்கேயே விளையாண்டு கிடப்பாளுங்க. எல்லா பிள்ளைகளும் ஒன்னா தானே இருக்கு? ஆமாக்கா, எல்லா பிள்ளைகளும் ஒன்னாதான் கிடக்கு. நந்தினி கூட இருந்து பாத்துக்கிடுதா. நந்தினி இருக்காளா? அப்பனா சரி, அவ பிள்ளைல பத்திரமா பாத்துக்கிடுவா. இந்த அழகான மலை சாரல் உள்றத பார்த்தா எனக்கு நல்ல கவிதை சொல்லணும் போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல கவிதை சொல்லட்டா? ஏம்மா தாயே, உன் கவிதையெல்லாம் ராமுவோட வச்சுக்கோமா, எங்கிட்டலாம் கொண்டு வராத. சீ, உங்களுக்கெல்லாம் ரசிக்கவே தெரியல. நான் என்ன அழகா கவிதை சொல்லுவேன் தெரியுமா? வேண்டாம் தாயே, நேத்து ஏதோ ராமுக்கு கவிதை சொல்லியிருப்ப போல. அந்த மனுஷன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அழைதாரு. வேண்டாம், எங்களுக்கெல்லாம் கவிதை சொல்ல வேண்டாம். யாருக்குமே இந்த ஊர்ல ரசிக்கவே தெரியல. ராமு தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நீ கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்டீனா என்னைய பத்தி புகழ்ந்து ஒரு கவிதையை சொல்லு, நான் கேட்க. அவ்வளவுதானே, இருங்க சொல்றேன். மருமோளே வேண்டாம், சொன்ன கேளு. ஏன் தே, என்னைய பத்தி அவ புகழ்ந்து கவிதை சொல்லிடுவான்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? ஆமாம், இவளை பார்த்து பொறாமப்பட்டுட்டாலும். மாலா வேண்டாம், அவட்ட கவிதை கேட்காதே. லட்சுமி அக்கா, நீங்க சும்மா இருங்க. அவ என்னை பத்தி அழகா புகழ்ந்து ஒரு கவிதை சொல்ல போறா, அது எல்லாரும் கேட்டு ரசிங்களே. லட்சுமி, நீ சும்மா கடை. நீ எதுக்கு சொல்லுதே? நீ சொன்ன கேட்கவா போறா? தலைகீழ தான் குதிப்பேன்னு கிடக்கா, குதிக்கட்டுமே. நெட்டச்சி, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காத. நீ நல்ல அழகான கவிதை எடுத்து விடு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அது தோலை பூரம் சீவிட்டு அதுக்கு நல்ல வெள்ளை அடிச்சு மேக்கப் போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் எங்க மாலாக்கா. அடடே, ஆச்சரியக்குறி. இதுக்கு தான் முதலே சொன்னோம், கேட்டியா? எல்லாம் என் நேரம். மாலாக்கா, நேரத்தை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டா? நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம். கோவப்படாத மருமோளே, நீ தானே அவளை கவிதை சொல்லு கவிதை சொல்லுன்னு அவள் அழகா கவிதை சொல்லி விட்டுட்டா. இப்போ தான் என் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிட்டுதேன். வீட்டுக்கு வந்தால் நான் தானே உன்னே கவனிப்பேன். நல்ல காப்பி போட்டு தருவேன், சாப்பாடு செஞ்சு தருவேன். நீ ஊரை சுற்றிட்டு வந்தாலும் உனக்கு எல்லாம் தருவோம்ல. எத்தே, வீட்டுக்கு போனோன்னா உங்கள் ஸ்பெஷல் அந்த மீன் குழம்பு வச்சு தாரீங்களாத்தே? ஆட்டு மருமோளே, நீ போய் நல்ல மீனை வாங்கிட்டு வந்துரு. அத்தை நல்லா உனக்கு கமகமன்னு குழம்பு வச்சு தாரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சரியா? ஆட்டும் தே, நம்ம 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக மீன் குழம்பு சாப்பிடுவோம், சரியா? இவங்க 2 பேரையும் பார்த்தா மாமியார் மருமக மாதிரியா இருக்கு. விளையாட்டு பிள்ளைகள் மாதிரில இருக்காங்க. இருக்கட்டும் லட்சுமி, இப்படியே ஜாலியாக இருக்கட்டும். ராதா, உன்னால என்னைய முந்த முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். என்கிட்டலாம் போட்டி போடாதம்மா, நீ மண்ணை கவிடுவே. நான் எப்படி ஜெயிக்கேன்னு பாரு. என்னடி போட்டியா நடக்கு? உங்ககிட்டலாம் நாங்க பேச தயாரா இல்லம்மா. செல்வி, என்னை முந்தலான்னு பார்க்காத, நான் ஜெயிச்சிருவேன். அது கிடக்கட்டும் ராதா, இவளுக்கெல்லாம் இங்க கிடந்து ஆட்டம் போட்டுட்டு கிடக்காளுக பத்தியா? நம்மள மாதிரி நீச்சல் அடிக்க இவளுகளுக்கெல்லாம் தெரியாது. அடியே, யாரை பார்த்து நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன்? போட்டிக்கு வாரியா? என்கிட்டலாம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அம்மா?
மாலாக்கா சும்மா இருங்க. நம்ம குளிச்சுட்டு அங்கிட்டு போற அழுக்கு தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு கிடக்காளுக. அவளுக்கு கூட போய் போட்டிக்கு வராங்கீங்க. அவளுகளும் நம்மளும் ஒண்ணா? நெட்டச்சி இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை சொல்லேன். அத்தை பாட்டி இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. சொல்லுதேன் கவிதை தானே. இருங்க, டக்குன்னு வரமாட்டேக்கே. இருங்க, யோசிச்சு சொல்லுதேன். நீ யோசிக்கிறதுக்குள்ள அவளுக்கு பயிர்வாளுக போல. செல்வி, நம்மளை பத்தி தான் ஒரு நல்ல கவிதை சொல்ல போறாளாம். இரு கேட்டுட்டு போவோம். ஆட்டும் ராதா, இரு நானும் அதுக்கு தானே இங்கனே நீச்சல் அடிச்சிட்டு கிடக்கேன். வந்துட்டு கவிதை வந்துட்டு. இருங்க சொல்லுதேன். முட்டை போண்டாவை எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டா அது எப்படி தத்தளிச்சுக்கிட்டு மேலே மிதந்து வருமோ, அதே மாதிரி ராதாக்காவும் செல்வியக்காவும் இந்த அழுக்கு தண்ணிக்குள்ள கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு கிடக்காக. நெட்டச்சி கரெக்டா சொல்லு. இவளுக்கு 2 பேரையும் முட்டை போண்டான்னு சொல்லுதியா இல்ல கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சின்னு சொல்லுதியா? அடி பாவி, கவிதை சொல்லுவான்னு பார்த்தா நம்மளை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லுதா? ஏல மேலே ஏறி போங்கல, என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க? ஏல எப்படி போக முடியும்? அங்கே பாரு, ரேகாக்கா மேலே உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேக்காக. உனக்கு என்னமா தெரியும்? இங்க வந்து உட்கார்ந்து பாரு, அப்பதான் தெரியும். நீ வருவ, அதுக்குன்னு நான் வர முடியுமா? நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். இங்க வந்த பிறகுதான் பயமா இருக்கு. அதுக்கும் பயமா இருக்கு. ரேகாக்கா பயமா இருக்காது. அப்படியே கையை வச்சுக்கிட்டு மெதுவா வழுகி வந்துருங்க. சின்ன சறுக்கு தானே. இவ என்ன இப்படி அசிங்கப்படுத்துதா? அப்படியா? ரேகாக்கா ரொம்ப பயப்படுவாங்களோ? ஏல தள்ளி போங்களே, நான் அது முன்னால போறேன். ரேகாக்கா சீக்கிரம் போங்க, நாங்க போக வேண்டாமா? இல்ல கொஞ்ச நேரம் இருல, எப்படியாட்டு வழுகிருதே. இல்ல என்ன, அங்கிட்டு போய் நில்லு, நான் வழுகணும். ஏமா தள்ளிட்டானே. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? இப்படி அக்காவை தள்ளி கொள்ள பாக்கியே. அவ்வளவுதான், இதுக்கு போய் பயந்துக்கிட்டு 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்களாம் எப்படி வழுக? ஏல எல்லாரும் வரிசையா வாங்க. மஞ்சு இரு, எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்க வச்சுட்டல்ல, அம்மாட்ட போய் உன்னை சொல்லி கொடுக்கேன் பாரு. இரு, இன்னைக்கு உன்னை கண்டிப்பா அம்மாட்ட போய் சொல்லுவேன். இதையும் சொல்லுவேன், அம்மாட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னதுக்கு சொல்லிக்கோ எனக்கு என்ன பயமான்னு சொன்னல, இதையும் போய் அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன் பாரு. எப்பா இந்த சுவாத்து மூட்டை சொல்ல இல்லாம நிம்மதியா இருக்கேன். இந்த 4 நாள் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நான் சந்தோஷமா இருந்த நாள் இந்த 4 நாள் தான். ஏமா சில்பா, உன் புருஷனை அப்படியே ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டு அவன் என்ன ஆனா? அவன் நல்லா தான் கல்லு கணக்கா இருக்கா. நம்ம போட்டிங் போனோம்ல, அங்க அவனை பார்த்தேன். என்னை தேடி அலைதான். எப்படியும் கண்டுபிடிச்சு ஊருக்கு வந்துருவான்ல. அந்த வீணா போன பையன் வரட்டும், அவனை தூக்கி வீசிடுதே. சோறு பொங்கி போடாதம்மா. நீ சோறு பொங்கி போட போய் தான் அவன் கிடக்கான். நீ சோறு போடலன்னு வச்சுக்கோயேன், அவன் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போவான். நீ தான் அவனுக்கு எடுத்து வைக்க. நான் சோறு போடலைனா வீட்ல இருக்கிற மேசை, சேரு, காலண்டர், பேப்பர் கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் தின்னு தொலைச்சிருதா. ஏமா என்னம்மா சொல்லுத? டேபிள் சேரெல்லாம் எப்படிமா திங்க முடியும்? அணில் மாதிரி கறக்குன்னு ஒரு வாரமா உட்காந்து கடிச்சுக்கிட்டே கிடக்கா. எரிச்சலா இருக்கு. இப்படி ஒரு பிறவியாம்மா? உடம்புல தலையை தவிர மத்த எல்லா இடத்துலயும் வயிறு தான் இருக்கு அவனுக்கு. நீச்சல் அடி பெண்ணே, நீச்சல் அடி, தண்ணிக்குள்ள நல்லா நீச்சல் அடி. என்ன மஞ்சப்பாட்டி நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கீங்க போல? ஏலே யார பார்த்து பாட்டினே? பாட்டிய பாட்டின்னு சொல்லாம பியூட்டின்னு சொல்ல முடியும்? செல்லத்தாயக்கா என்னைய விட்டுருங்க. இப்ப மட்டும் செல்லத்தாயின்னு வருது, இவ்வளவு நேரம் பாட்டின்னு கழுத்து அப்படியே திருப்பிடுவேன் பாத்துக்கோ. சொல்ல மாட்டேன், பாட்டின்னு சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். யோ கோழி முருகா, வந்தம்மா குளிச்சம்மா போனமான்னு இருக்க வேண்டியதானே, இதெல்லாம் உனக்கு தேவையா?
ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை, அடுத்தவனே கெடுத்ததில்ல, வயத்துல தான் அடிச்சதில்ல, ஜாலியா இருக்க போறேனே, நான் ராட்டினத்துல ஏறுவேனே. எப்பா அத்தை பாட்டிக்கு தான் வாழ்வு, ஒரே விளையாட்டு தான், சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு அலைதாங்களே. ஆமா, இவங்க சின்ன பிள்ளைதான். அங்க பொக்கவாய் தாத்தா நல்ல ஆகாயத்துல பறந்து போற ரயில்ல ஜாலியா பறந்து போய்கிட்டு இருக்காரு. இவங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு சாமா ரயில்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவன் போவாமட்டி, அவன் போறாங்கிறதுக்காக நம்மளும் போக முடியுமா? அந்த இடத்துல ரயில் பறந்து போய்கிட்டு இருக்கும், அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒன்று ஆகி அந்த கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், என்ன செய்ய முடியும்? மண்டை சளி சளியா நொறுங்கிரும். ஆமாம் அத்தை பாட்டி, நம்மளுக்கு எப்பவுமே பாதுகாப்பு தான் முக்கியம். என்னட்டி ஒண்டர்லாக்கு போயிருக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராட்டினமா பார்த்து ஏறி ஏறி போனேன். இப்போ என்ன பாதுகாப்பு அது இதுங்க? அப்பெல்லாம் வயிற்றுல பிள்ளை இல்லைல்ல, இப்போ பிள்ளை இருக்குல்ல, நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கும்போது நம்ம பார்த்து பத்திரமா இருக்க வேண்டாமா? பரவாயில்லட்டி, இப்பவுமே உனக்கு பொறுப்பு வந்துட்டு. பொறுப்பெல்லாம் இருக்கு, விளையாட்டத்தெல்லாம் அதை விட ஜாஸ்தியா இருக்கு. வயிறு ரொம்ப பசிக்கி. ஆரம்பிச்சிட்டாளா? அடுத்த டைலாக சொல்லுவாளே, சோறு 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 சோறு. இந்தா சொல்லிட்டல்ல. இந்த வெயிலுக்கு தண்ணி பழம் சாப்பிட்டா வாய்க்குள்ள ஏசி போட்ட மாதிரி நல்ல குளுகுளுன்னு இருக்கு. லட்சுமி என்ன திடீர்னு என்னென்னமோ பேசுதே, வாய்க்குள்ள ஏசி போட்ட மாதிரியா? நீங்க வேற இந்த நெட்டச்சி கவிதை சொல்லுதேன்னு ஒண்ணு சொல்லிட்டு கிடந்தாளா, அவ கூட சேர்ந்து எனக்கும் வாயில இப்படிலாம் வருது. அப்படியா? சரி சரி. ஏம்மா அப்பா எங்க? அவர் எங்க நம்ம கூட வராரு, உள்ள நுழையிற வரைக்கும் தான் கூட வந்தாரு. அதுக்கு பிறகு எங்க போனாரோ, போகும்போது தான் போன் அடிச்சு கூப்பிடணும். எப்படிலா நல்லா விளையாண்டீங்களா? வேண்டாம் மஞ்சு, சும்மா இரு. எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு போய் இவ எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துதாமா. மஞ்சு, என்ன இது பழக்கம்? எல்லாரும் முன்னாடி அக்காவை அசிங்கப்படுத்துவியா? அவளை சத்தம் போடணுமா? தப்பு பண்ணது நீதான். அவ பயந்து இருக்கானா, நீ என்ன செய்யணும்? ஒரு தங்கச்சியா போய் அக்காவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வரணும்ல. எல்லாரும் முன்னாடி சேர்ந்து சிரிச்சிருக்க மாட்டினியா? உனக்கு தான் திட்டு உள்ள போகுது. அவ எங்கிட்ட சிரிக்கா? சரி சரி, சண்டை போடாதீங்க. அக்காலும் தங்கச்சியும் ஒற்றுமையா இருக்கணும். யார் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, இந்த கிரைண்டர் குடும்பம் எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது அரைச்சுக்கிட்டே தான் கிடக்குமா. ஏங்க சீக்கிரம் பழத்தை வாயில போடுங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. ஆட்டும். எம் 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 எம். லட்சுமி பழத்தை தின்னுட்டேன். ஏ பிள்ளைகளா, நீங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க? படக்குன்னு வாயில போடுங்க டி. என்ன லட்சுமி அக்கா, வாய் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா திருடங்கன்னு சொல்லுதீங்க? ஆமாட்டி, உங்க ரெண்டு பேரையும் பார்த்து தான் சொல்லுதேன். எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா திருடங்க மாதிரியா இருக்கு. திருடங்க மாதிரி இல்லட்டி, திருடங்களே தான். முந்தானத்தை நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கெட் பிரியாணியை களவாண்டு போன கூட்டம் தானே நீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்லுவ? இருட்டி வாரேன். எம் 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 எம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பார்த்து திருட்டு பட்டம் கட்டுவ? நொண்டி அடிச்சுக்கிட்டே வந்தா மட்டும் நாங்க பயந்துருவோமோ? எம்மா, பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்குமா அடிக்க? நானும் போன போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவராத்தம் பேய்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷி ஒழுங்கு உட்காந்து சாப்பிட முடியுதா? அன்னைக்கெல்லாம் எனக்கு சோறு காணவே இல்லை, அப்படியே பக்கெட்டோட தூக்கிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு! அது காணாததுக்கு இப்ப வேற வந்து வம்பளுக்கியோ? இருக்கிற தர்பூசணி பழத்தை புடுங்கி தின்றலான்னு வந்தீங்களோ? அது வந்து என்னடி வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? அடி வாங்கினது காணலையா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கலாமா? இது என்ன பழக்கம்? என்ன ராதா, இவ அடி வாங்கினதை பார்த்து நீ திருந்தலையா? உனக்கு ஒரு போடு போடவா? வேண்டாம் தாயே, ஆளை விட்டுருங்க. நான் இந்த